யாராவது அசைவற்ற நிலையில் இருக்கும்போது அவர்கள் வழக்கமாக செய்யும் போல் சுழல முடியாது. யாராவது படுக்கையில் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும்போது அவர்களை படுக்கையில் சுழல உதவுவது மிகவும் முக்கியம். இது தோல் சேதத்தை தடுக்க உதவும். இது அசைவற்ற நிலையின் பெரிய சிக்கலாகும். நாம் காண்பிக்கப் போவது தோல் சேதத்தை தடுக்க யாரையாவது படுக்கையில் எப்படி நகர்த்துவது மற்றும் தேட வேண்டிய தோல் சேதத்தின் வகை. பில் இதுக்கு உதவ தன்னார்வமாக முன் வந்துள்ளார். சரி மார்க். நாம் பீலை அவரது பக்கமாக நகர்த்தப் போகிறோம். அவரது கையை குறுக்கே நகர்த்தி கால்களை உயர்த்தி அவரை சற்று சாய்த்து, இதனால் உடனடியாக அவரது முதுகு, பின்புறம் மற்றும் குதிகால் மீது உள்ள அழுத்தத்தை நீக்கியுள்ளோம். பின்னர் இந்த நிலையை அவரது முதுகு மற்றும் பின்புறம் கீழே தலையணைகளை வைத்து ஆதரிப்போம். மேலும் கால்களுக்கிடையில் இது அவருடைய முழங்கால்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்வதை தடுக்கும். மேலும் அவரது கையை ஆதரிப்போம். நம்ம யாருடைய நிலையை முதுகிலிருந்து பக்கமாக 2 முதல் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றுவோம். அவர்களின் தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் இதை செய்யும்போது அவர்களின் உடலில் அதிகமாக வலியுறும் பகுதிகளை நாங்கள் கவனிப்போம். அதாவது தலைக்கு பின்புறம், தோலின் எலும்பு பகுதிகள் மற்றும் முதுகெலும்பின் அடிப்பகுதி ஆகியவை அடங்கும். மேலும் அவரது முதுகெலும்பின் அடிப்பகுதி, முழங்கால்கள் இரு பக்கமும், குதிகால் மற்றும் கணுக்கால். தோல் சேதமடைந்தால் நீங்கள் சிவப்பு பகுதிகளை பார்க்க முடியும். இது யாராவது அந்த நிலையில் நீண்ட நேரம் படுத்திருப்பதற்கான அறிகுறி. மேலும் நீங்கள் அவர்களை அடிக்கடி சுழற்ற வேண்டியிருக்கும். பில் இந்த நிலையில் 2 முதல் 4 மணி நேரம் படுத்திருந்த பிறகு அவரை மற்றொரு 2 முதல் 4 மணி நேரத்திற்கு அவரது முதுகில் சுழற்றலாம். பின்னர் அவரை மற்றொரு பக்கமாக சுழற்றலாம். ஒரு நபர் படுக்கையில் சுழல முடியவில்லையா அல்லது அவர்களின் தோலை உலர வைக்க முடியவில்லையா என்றால் படுக்கை புண் உருவாகலாம். படுக்கை புண் என்பது தோலின் ஒரு வகை புண் ஆகும் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மோசமடையும். படுக்கை புண் ஆரம்ப கட்டத்தில் சிகிச்சை அளிக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது. எனவே படுக்கை புண்ணின் எந்த அறிகுறிகளையும் கவனித்து சரியான சிகிச்சையை பெறுவது மிகவும் முக்கியம். படுக்கை புண்ணின் ஆரம்ப அறிகுறிகள் தோல் உராய்வு, குமிழ்கள் மற்றும் அழுத்திய போது மங்காத தோலின் சிவப்பு ஆகியவை. சரி, இந்த அறிகுறிகளில் ஏதேனும் கவனித்தால் அதை உடனடியாக சிகிச்சை அளிப்பது எப்படி என்று தகுதியான செவிலியர் அல்லது மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். படுக்கை புண்ணின் சிகிச்சை பொதுவாக நீண்ட செயல்முறையாகும் மற்றும் அதில் செயற்கை கட்டுப்பட்டிகள், உப்பு நீர் கட்டுப்பட்டிகள், அசிட்டிக் அமில கம்ப்ரஸ் மற்றும் ஆன்டிபயாட்டிக் கட்டுப்பட்டிகள் அடங்கும்.